ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த 4ஆம் தேதி வியட்நாமுக்கான விஜயத்தை அந்நாட்டு ஜனாதிபதி லோங் கோங்கின் அழைப்பின் பேரில் மேற்கொண்டார். இவ்விஜயம் இலங்கை வியட்நாம் ராஜதந்திர உறவுகளுக்கு 55 ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கடந்த 4ஆம் தேதி வியட்நாமை சென்றடைந்த ஜனாதிபதிக்கு மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டது. வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டோலம், ஜனாதிபதி லோங் கோங் மற்றும் பாங் மிங் விங் தேசிய சபையின் தலைவர் ட்ராங் ஹெமேன் ஆகியோருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை கலந்து கொண்டார். அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி ஹோ விங் மிங்கின் கல்லறைக்கும் அவர் அஞ்சலி செலுத்தினார். அந்யோன்ய நம்பிக்கை, கௌரவம், பகிர்ந்து கொண்ட பெருமதிகள், கலாசார சம்பிரதாயங்கள், ஆழமான புரிந்துணர்வு ஆகியவற்றின் அடிப்படையில் இரு நாட்டு தலைவர்களின் பாரம்பரியமாக கட்டியெழுப்பப்பட்ட நட்புறவு, நெருங்கிய உறவு ஆகியவற்றின் அடையாளமாக ஜனாதிபதி உயிர் நீத்த ராணுவ வீரர்களின் நினைவு தூவிக்கு அஞ்சலி செலுத்தினார். ஐக்கிய நாடுகள் வெசாக் தின வைபவத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று காலை கலந்து கொண்டார். இரு நாடுகளுக்கும் இடையிலான பௌத்த உறவுகளை மீள உறுதிப்படுத்தி பிரதான உரை நிகழ்த்தினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான 4 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட்டன. தமக்கு மகத்தான வரவேற்பு அளித்ததற்கு நன்றி தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வியட்நாம் ஜனாதிபதிக்கு இலங்கைக்கு வருகை தருமாறு அழைப்பு விடுத்ததுடன் வியட்நாம் ஜனாதிபதி அதனை ஏற்று நன்றி தெரிவித்தார்.